திசைகள். அம்பாறை மாவட்டத்தின் சாந்திபுரம் கிராம மக்கள் யுத்த காலங்களில் இடம்பெயர்ந்து மீளவும் தமது நிலங்களில் குடியேறிய போதும் அவர்கள் பல்வேறு பிரச்சினைகளை நாளாந்தம் சந்தித்து வருகின்றனர். அம்மக்களின் அல்லல்கள் மற்றும் பின்னணிகள் குறித்து ஆதவனின் திசைகள் இந்த வாரம் ஆராய்கின்றது. ஆலையடிவம்பு பிரதேச செயலகம் என்பது 22 கிராம சேவையாளர் பிரிவுகளை கொண்ட 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாகும். இந்த பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே தான் இந்த சாந்திபுர கிராமம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கிராமம் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு கிராமமாகும். 2006ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலே அந்த கிராமம் ஒரு காடுகளை அண்டிய ஒரு கிராமமாக இருப்பதன் காரணமாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட போர் சூழல் காரணமாகவும் அங்கு காட்டு யானைகளின் தொல்லையாலும் அங்கிருந்து மக்கள் வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. இப்போ திரும்ப வீடு கட்டி கொடுக்காதவர்களுக்கு கட்டி கொடுக்க அங்கே மீள் குடியேற்றம்னு சொல்லி அதுக்குரிய பாதுகாப்பு வழங்குறதுக்கு சரியாக அந்த கிராமத்தை வழிநடத்துறதுக்கும் இல்லாமல் இருக்குது. அப்போ சில பேருக்கு அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு ஆடுக்கு அந்த பயிருக்கு தானே செஞ்சுட்டு சீசனுக்கு மணி செய்கிறாங்க. அந்த வெள்ளம் ஆக்கி கொண்டு மக்கள் நேரம் வீட்டுக்கு போகிறாங்க யானை தொல்லையால். ஈழத்தின் ஆதிக்குடிகளான தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதிகளில் அம்பாறை மாவட்டமும் ஒன்றாகும். நாகர் இயக்கர் வழிவந்த ஆதி திராவிடர் இந்த பகுதிகளில் வாழ்ந்ததாக சரித்திரம் கூறுகின்றது. அதேவேளை தென்னிந்திய தமிழர்களின் குடிபெயர்வுகள் தமிழக அரசர்களின் படையெடுப்புகளோடு இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து அம்பாறை மாவட்டம் உருவாக்கப்பட்டதுடன் இம்மாவட்டத்தில் தனிச்சிங்கள தொகுதியாக அம்பாறை தொகுதி உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் அம்பாறை பிரதேசத்தில் 2வது பெரும்பான்மையாக இருந்த தமிழ் மக்கள் 3வது நிலைக்கு தள்ளப்பட்டனர். 1960ஆம் ஆண்டுக்கு பின்னர் கிழக்கில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களை சிறுபான்மையாக்கும் திட்டத்தின் கீழ் 1961ஆம் ஆண்டு அம்பாறை மாவட்டம் உதயமானது. கடந்த 55 வருட காலமாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர்களாகவும் காணி ஆணையாளர்களாகவும் சிங்களவர்களே நியமிக்கப்பட்டனர். இதன் மூலம் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் இலகுவாக மேற்கொண்டு வருகின்றது. அம்பாறை மாவட்ட தமிழ் மக்கள் பன்னெடும் காலமாக தமக்குரிய கலை, கலாசாரம், பண்பாடு, பொருளாதாரம் என பல்வேறு வாழ்வியல் அம்சங்களை உரிய முறையில் கடைபிடித்து வாழ்ந்து வருகின்றனர். இலங்கையின் தேசிய இனமான தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து வந்த நிலையில் தென்னிலங்கையின் அரசியல் பொறிக்குள் சிக்குண்டு அவர்களின் வாழ்வு சின்னாபின்னமானது. ஒரு தேசிய இனத்தை திட்டமிட்ட முறையில் சிங்கள மேலாதிக்க அரசு அடக்கியாண்ட நடவடிக்கை இது என பலராலும் விமர்சிக்கப்படுகின்றது. அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களில் விடுதலை புலிகளுக்கும் அரச படைக்கும் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக பெருமளவான தமிழ் மக்கள் தமது வாழ்வாதாரங்களை இழந்து வெளியேறினார்கள். அவர்களது குடிமனைகள் முற்றாக அளிக்கப்பட்டன. மக்கள் அகதி முகாம்களில் தஞ்சம் புகுந்தனர். மக்களின் இடப்பெயர்வும் அகதி வாழ்வும் வரலாற்றில் கரைவடிந்த சம்பவங்களாக பதியப்பட்டுள்ளன. இன்றைக்கும் இவற்றின் பாதிப்பினை இம்மக்களிடம் காண முடியும். சிங்கள அரசுகளின் அடக்குமுறைக்குள்ளான தமிழினம் சம உரிமை, சமஷ்டி, தனிநாடு முதலானவற்றை கோரி போராட வேண்டிய சூழலுக்கு வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்ட நிலையில் ஆயுத போராட்டம் தொடங்கியது. ஆயுத போராட்ட காலத்தில் முக்கியமாக 1983க்கு பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பிரதேசங்களும் யுத்த சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டன. இதனால் பெருமளவு மக்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தும் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்தும் வாழ வேண்டிய சூழல் உருவானது. வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்க்கப்பட்ட பல லட்சம் தமிழர்கள் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்ததால் வடக்கு கிழக்கின் பொருளாதார, சமூக கலாசார நிலைகளில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டன. யுத்தத்திற்குள் அகப்படுவோம் என்ற பயம், குடும்ப அங்கத்தவர்களது இறப்பு, துன்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தல், அடக்குமுறை, ஆயுத குழுக்களின் வன்முறை, வாழ்வாதார இழப்பினால் ஏற்பட்ட வறுமை, நோய்,
கல்வி அறிவு வீழ்ச்சி, மக்கள் வாழ்ந்த பகுதிகள் பல உயர் பாதுகாப்பு வலயங்களாக மாற்றப்பட்டமை போன்ற காரணிகள் மக்களை உள்நாட்டில் இடம்பெயரவும் வெளிநாட்டில் புலம்பெயரவும் செய்தன. பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி தமது எதிர்காலம் குறித்து அங்கலாய்ப்புடன் இருக்கும் அம்பாறை மாவட்டத்தின் சாந்திபுரம் கிராம மக்களின் நிலை குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் இந்த வாரம் ஆதவனின் திசைகள் பேசுகின்றது. நாங்கள் ஆதியிலேருந்து வந்த இந்த பிரச்சனைகளால் 90-92 நாங்கள் விட்டு போய்ட்டு போனேன். வந்து எங்கள் இதில் செஞ்சு முடிக்கிற நேரம் கஷ்டம். இந்த யானை தொல்லையால் கடும் கஷ்டம். நாங்கள் தென்னம்பிள்ளை வச்சு அது செஞ்சு தென்னம்பிள்ளை பாட ஒரு விரத்தில் வந்து ஒரு இரவு 16 புள்ளியை தள்ளி விட்டுச்சு. பப்பாசி மரம் உடைச்சி எறிஞ்சிச்சு. இன்றைக்கி மாங்கந்தெல்லாம் உடைச்சி எத்தனையெல்லாம் செஞ்சு காயோட பூவோட உடைச்சி செஞ்சு வந்து இனி அதுக்கு பிறகு நாங்கள் கணக்கை கஷ்டப்பட்டு என்ன செஞ்சு அடிக்கம்பை கரண்ட் வந்ததால் மதஞ்சாலியம் கரண்ட் வந்தது. அப்போ இந்த கரண்ட் வந்ததால் நாங்களும் கரண்ட் எடுத்ததால் உள்ளம் கட்டுமானோட குறைவு கொஞ்சம் குறைவு. அதால் இப்போ உள்ளம் குறைவு. ஆனால் இந்த கிளையல் வந்தாலும் தடுவடு இந்த ஒத்தையில் வந்து கடுமொரு கஷ்டப்படுத்துது. இந்த தடவை நான் தொழிலோடு ஆடு வளர்த்துருக்கேன். கொஞ்சம் ஆடு கிடக்கு நான் பயிர் இதெல்லாம் நாட்டிருக்கேன். இதுக்குள்ளே ஒத்தையில் வந்து உடைக்குது. அம்பாறை நகரத்திலிருந்து சுமார் 38 கிலோமீட்டருக்கு அப்பால் சிங்கள கிராமத்தின் எல்லையில் சாந்திபுரம் கிராமம் அமைந்துள்ளது. ஆலியடி வேம்பு பிரதேச செயலக பிரிவின் கீழ் வரும் சாந்திபுரம் கிராமம் தற்போது பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றது. விடுதலை புலிகளுக்கும் அரச படைகளுக்கும் இடையில் ஏற்பட்ட ஆயுத மோதல் காரணமாக குறித்த கிராமத்திலிருந்து வெளியேறிய மக்கள் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் குடியேறியிருந்தனர். கடந்த 1990ஆம் ஆண்டு மாவட்டத்தில் ஏற்பட்ட யுத்த மோதல் காரணமாக சாந்திபுரம் கிராம மக்கள் தமது பகுதிகளிலிருந்து வெளியேறி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தங்கியிருந்த நிலையில் 2002ஆம் ஆண்டு ஏற்பட்ட யுத்த நிறுத்த காலத்தில் மீண்டும் தமது பகுதிக்கு வந்து சுமார் 100 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் குடியேறினர். இந்நிலையில் கிராம மக்களின் மீள்குடியேற்றத்திற்கு பங்களிப்பு வழங்கும் வகையில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று சுமார் 30 வீடுகளை கட்டி கொடுத்திருந்தது. இவ்வாறான நிலைமையில் 2006ஆம் ஆண்டு மீண்டும் தொடங்கிய யுத்தம் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்தனர். 2009இல் ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்த நிலையில் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு வந்து மீள்குடியேற நினைத்த மக்களுக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. அவர்கள் வாழ்ந்த வீடுகள் காட்டு யானைகளினாலும் வேறு சில காரணிகளினாலும் அழிக்கப்பட்டிருந்தன. ஒரு ஆணை 2 ஆணை வரும், அதை லைட்டாக ஜாமான் அடித்தால் அது போயிடும். இது இப்போ அந்த வளர்த்த ஆணைகள் மாதிரி தான் எங்கட பார்வைக்கு தெரியுது, பட்டியாக வருது. அப்போ ஒரு ஆணை 2 ஆணை என்று கேட்டால் துரத்துறதுக்கு வளமாயிருக்கும். இது பட்டியாக ஆயிரக்கணக்கில் ஆணை வந்து என்று கேட்டால் நாங்கள் எப்படி ஐயா வாழ்கிறோம். அந்த ஆணைகள் அப்போ இருந்த காட்டாணைகளுக்கு நெருப்பு கொல்லியை காட்டினா கூட விலையை கொண்டு ஓடுது. இப்போ இருக்கிற ஆணை டோஜ் அடித்தால் கிட்ட வருது. அப்போ நாங்கள் எப்படி ஐயா வாழ்கிறோம். இப்போ மலைக்கு மேலே இடத்தை கட்டி கொண்டு நான் ஒடுங்கி கொண்டிருக்கிறோம். 10 அடி ரூமுக்குள்ளே தான் நாங்கள் எங்களோட பொழுதை கழித்து கொண்டிருக்கிறோம். 10 அடியும் இல்லை. இந்த அளவுக்கு இப்போ கண்ணால் பார்த்துருக்கலாம் எல்லாரும். அப்படியான இக்கட்டான வாழ்வு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு பெரிய மனம் கொண்டு இதை பூர்த்தி செய்து தந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது யாரால் நடக்கப்படுதோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆயுத மோதல்களால் வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளாகி தமிழ் மக்களின் பொருளாதாரம் வலுவிழந்த நிலையில் மீள்குடியேறிய மக்களுக்கு வீடுகள் உட்பட அடிப்படை வசதிகள் அனைத்தும் கேள்விக்குறியாகின. குடிநீர் பிரச்சினை, மலசலகூட பிரச்சினை என தொடங்கி வீதி பிரச்சினை போன்ற தீர்க்கப்படாத பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. அப்போ தான் மக்களுக்கு இந்த தண்ணி இப்போ வரும், பிறகு தண்ணி 7ஆம் மாதம் முடிய தண்ணி வராது, கிணத்துகளையும் தண்ணி தெரியாது. அப்போ மக்களும் இப்படி இருப்பாங்க. எங்களுக்கு பஸ் வாகனம் இல்லை, அதுகளெல்லாம் கடும் கஷ்டமாக இருக்கு. பஸ் நாங்கள் கூடாடிக்கு போகணும், இல்லாட்டி அங்கே கேம்படிக்கு போகணும், முகாமட கேம்படி. ஆஸ்பத்திரி எங்காட்டப்பட்டு அது இன்னும் துறப்புலா செய்யலை. இனி பாதையிலும் அந்த போகிற வார கொஞ்சம் கஷ்டம். திட்டண்டாக்கில் ஒரு ஓடையில் கூடாடி ரோட்டை உண்டு, கடும் மோசமாக இருக்குது. அப்படி இல்லாண்ட அடிக்கம்பை சுற்றி வரோம். நாங்கள் அடிக்கம்பை சுற்றி அது கடும் தூரம். இப்போ இதாண்டா அவ்வளோ கிட்ட. அப்போ அப்படி குண்டும் குழி மடுவு மாதிரி கடும் மோசம் நிலைமையில் இருக்கு. எங்களோட மக்கள் அங்கே வாழ்கிற மக்களுக்கு இப்போ ஒரு வருத்தம்னு சொன்னால் வாரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வரணும். அதுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியுமே அரசாங்கம் செஞ்சு கொடுக்கவில்லை, இதுவரையிலும் கொடுக்கவும் இல்லை. அவங்க கூட இப்போ கூட நடந்து தான் வருவாங்க. அங்கேருந்து அந்த சாந்திபுரத்துலேருந்து நடந்து வர நேரத்தில் சில பேருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு 8 மாதத்துக்கு முதல்ல ஒரு ஆளுக்கு ஆணை அடித்து அது மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில் அங்கேருந்து நடந்து தான் வந்தவங்க. ஆனால் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கி அது இயங்குறல்ல. அதை கடந்த காலத்தில் இராணுவங்கள் உபயோகிச்சு கொண்டு அதில் இருந்தவங்க அதை இப்போ
வந்து சும்மாவே கிடக்கு. அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கையும் இல்லை அரசாங்கம். இதுவரையில் அரசாங்கம் சம்மந்தப்பட்டார்கள் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கையும் இல்லை. சாந்திபுரம் கிராம மக்களின் ஜீவனோபாய தொழிலாக நெற்செய்கை மற்றும் ஏனைய சேனை பயிற்சிகைகள் காணப்படுகின்றன. வருடத்தில் 2 தடவைகள் நெற்செய்கையினை மேற்கொள்கின்ற இவர்கள் உற்பத்தியின் பலாபலன்களை முழுமையாக பெற முடியவில்லை என்ற ஏக்கமும் அவர்களிடம் காணப்படுகின்றது. இன்னும் அப்பாட காலத்துலேருந்து நாங்கள் இதில் 5 செஞ்சு விவசாயம் செஞ்சு வெள்ளம் செஞ்சு நாங்கள் இங்கே இருக்கிறோம். இப்போ திரும்ப எங்களுக்கு தொழில் ஒன்று வேணுமென்றதுக்காக இப்போ வேறு நானும் சேர்ந்து உதவிக்கு ஆளுக்கு உதவியாக தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு பாதுகாப்பு நடத்துறது எடுத்து செஞ்சு கொண்டு இருக்கோம். நெற்கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராகின்ற போது அவற்றினை உணவாக உட்கொள்ள காட்டு யானைகள் வயல் நிலங்கள் மற்றும் மக்களின் குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஊடுருவி பெரும் சேதங்களை ஏற்படுத்தி செல்கின்றன. காட்டு யானைகளின் தொடர்ச்சியான அத்துமீறல்கள் காரணமாக அச்சமுற்ற மக்கள் தமது பகுதிகளில் இருந்து வெளியேறி பனங்காடு என்ற கிராமத்தில் தற்போது வாழ்ந்து வருகின்றனர். வீடு கூட வைக்காமல் இருக்குது, யானை உழைச்சிட்டு முழுதையும். அப்போ நாங்கள் இவடத்தை வந்துட்டு விவசாயம் செய்கிறதுக்காக இருந்து பார்த்து வீடு இருந்து செஞ்சுட்டு பாடியை கட்டி செஞ்சுட்டு இருந்தோம். அதையும் உழைச்சிட்டு அப்போ திரும்ப நாங்கள் இந்த மலையில் கஷ்டப்பட்டு 2 பேரும் உதவிக்காக ஆளுக்கு ஒரு ஆளுக்கு உதவியாக இருந்து இந்த மலையில் பாடியை கட்டி இப்போ ஆடு வளர்த்துட்டு கொண்டு விவசாயம் செஞ்சு கொண்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த ஃபுல்லாக எங்களுக்கு அந்த டெவலப்பாக செய்கிற மாட்டுக்கு எங்களுக்கு அந்த வசதி இல்லை. உங்களுக்கு சாப்பாடு பாட்டுக்கு ஜாமனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு ஆடை வளர்த்துட்டு இருக்கோம். அந்த சீசனுக்கு மட்டும் தண்ணி வரும், பாக்கியல்ல பிறகு தண்ணி வராது. பிறகு இந்த வயலில் மட்டி பிடிச்சிட்டு போன நேரத்தை வந்தால் யானை காட்டில் யானை முழுக்க இஞ்சாமல் வரும். வந்தால் அதுக்குரிய பாதுகாப்பு இல்லை, வீடு உடைச்சி இருக்க பயிரெல்லாம் அழைச்சிட்டு போயிடும். நாங்கள் உயிரை மட்டும் பாதுகாக்கிறதுக்காக மலையில் இருந்து பார்ப்பங்கள் இதெல்லாம் அழிஞ்சிட்டு போயிடும். இந்த யானைக்கு ஒரு வழிபாடு செஞ்சு ஆறாங்கள் இல்லை, செய்கிற பாடுவதும் இல்லை. செய்கிறோம்னு சொல்கிறாங்க, செய்கிறாங்க இல்லை. இந்த சம்பவங்களுக்கு பிறகு இருந்த இடங்களும் அழியப்பட்டு செய்த தொழிலும் இழக்கப்பட்டு இந்த ஆணை தொந்தரவால் என்ற வீடு வாசல் எல்லாம் இழந்து இப்போ இன்றைக்கு தங்குறதுக்கு இடமில்லாமல் பரதாவிக்கு கொண்டு திரிகிறேன். செய்த தொழில் அங்கே கிடக்குது, நான் இங்கே கிடக்கிறேன். இதே போல் 100 சொச்சம் குடும்பங்கள் இருந்த இடத்துல இன்றைக்கு எவரும் வாழ இல்லாத நிலையில் ஆணையங்களை கணாட்டுப்பட்டு கொண்டிருக்குது. அதுக்கு ஒரு ஆதரவு இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லை, கக்குழி கூட கழுவுறதுக்கு தண்ணி இல்லை. குறிக்கப்பட்ட காலம் அவ்வளவுக்கும் வெள்ளாமல் செய்கிற காலம் அவ்வளவுக்கும் தண்ணி தருவாங்க. பிறகு அந்த தண்ணியை தடை செய்வாங்க. பிறகு எங்களுக்கு அதால் எந்த விதமான பிரயோஜனமும் பெற்றுக்கொள்ள இல்லாமல் பரதவிச்சு கொண்டிருக்கிறோம். மேலும் நெற்செய்கையில் ஈடுபடுகின்ற விவசாயிகள் வயல் நிலங்களோடு தொடர்பட்டதாக காணப்படும் சிறிய அளவான குன்றுகளில் சிறிய கொட்டில்களை அமைத்து தமது பயிர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வருகின்றனர். சமதரையான தமது நிலப்பரப்பில் வீடுகளை அமைத்து வாழ்வதற்கு அவர்களால் முடியாது. காரணம் காட்டு யானைகளின் அட்டகாசம். அத்தோடு பகல் வேளைகளில் வயல் நிலங்களுக்கு செல்லுகின்ற மக்கள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டுவிட்டு மாலை 3 மணிக்கு குறித்த இடத்தை விட்டு வெளியேறி விடுகின்றனர். இல்லையெனின் யானை வந்து கொன்றுவிடும் என்ற தமது அச்சத்தினை அவர்கள் வெளிப்படுத்துகின்றனர். சமீப காலத்தில் தான் எங்களுக்கு ஒரு மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது கூட ஒரு பிரயோஜனம் இல்லாத மின்சார வசதியாக போய்விட்டது. காரணம் என்று கேட்டால் யானை வேலி போடாததால் அந்த மக்கள் வந்து மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில் பயிர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. அதனால் யானை வேலியை போட்டு குடிநீர் இல்லாதது மிகவும் ஒரு கஷ்டமான இது. குடிநீரும் கொடுத்து அந்த மக்களுக்கு அதை மீள குடியேற்றம் செய்கிறதுக்கான வசதிகளை அரசாங்கம் செஞ்சு தர வேண்டும். ஆனால் அரசாங்கம் இதுவரை இல்லை, அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கையும் இல்லை. அரசாங்க சம்பந்தப்பட்டவர்களும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கையும் இல்லை. ஆனால் அந்த மக்கள் வந்து மிகவும் கஷ்டமான நிலையில் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தி கொள்ள முடியாமல் அங்கேயும் இங்கேயுமாக இடமில்லாமல் தவிச்சிட்டார்கள். இவ்வாறு பல்வேறு காரணங்களினால் தமது சொந்த நிலம் மற்றும் வாழ்வாதாரங்களை கைவிட்டு வேறு பகுதிகளில் அடிப்படை வசதிகளற்று சொல்லுனா துயரங்களோடு மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். விவசாயத்தினை நம்பி வாழ்ந்து வரும் இம்மக்களின் பொருளாதாரம் தற்போது குன்றிய நிலையிலேயே உள்ளது. இந்நிலையில் தமது சொந்த நிலத்தில் வாழவும் சொந்த மண்ணின் காற்றினை சுவாசிக்கவும் விரும்பும் இம்மக்களின் எண்ணம் இன்னமும் ஈடேறவில்லை. காரணம் ஆட்சியாளர்களின் அசமந்த போக்கு என மக்கள் விசனத்துடன் குறிப்பிடுகின்றனர். அழிவுகளில் இருந்து தம்மை மீட்டெடுத்து தமது மீள்குடியேற்றத்திற்கு தேவையான விடயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பதே இம்மக்களின் அழுத்தமான கருத்தாகும். இந்த நிலையில் எங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. இதை பெரிய மனம் கொண்டு எங்களுக்கு விடத்தை பூர்த்தி செய்து தந்தால், இந்த ஆனவேலியும் போட்டு எங்களுக்கு இந்த தண்ணி வசதியும் தந்து எங்களுக்கு இருக்கிற இடத்துகளையும் அமைச்சு தந்தால் பெரிய பூரண உதவியாக இருக்கும் என்று நாங்கள் கேட்குறோம்.
எனவே மனிதகுல இருப்பிற்கு அவர்களின் வாழ்க்கை அவசியமாகின்றது. இந்த வாழ்க்கைக்கு வாழ்விடமும் அதனோடு தொடர்பட்ட அடிப்படை வசதிகளும் அவசியமாகின்றன. எனவே சாந்திபுரம் மக்களின் எதிர்பார்ப்புகளும் அவர்களின் மீள்குடியேற்றமும் துரித கதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய கட்டத்தில் காணப்படுகின்றன. மேலும் காட்டு யானைகளின் அத்துமீறலை தடுத்து மக்களின் விவசாய உற்பத்திகளை பாதுகாக்கவும் மக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கும் யானை தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் வினயமாக கோரி நிற்கின்றனர். நாங்கள் இன்னும் செய்கிறண்டு அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது தங்கிறதுக்கு எங்களுக்கு சொந்த இடம் எதுவும் இல்லை. அவடத்தை தவிச்சா எங்களுக்கு இப்போ என்னென்னா கீழுக்கு ஒரு சின்ன இருக்கக்கூடிய ஒரு இடமும் எங்களை வீட்டை திருத்தி தருவணும், இல்லாட்டி இருக்கக்கூடிய ஒரு இடமும் எங்களுக்கு மருந்து வசதியும் போக்குவரத்தும் தண்ணியாக சொல்லி குறிப்பிட்ட காலம் மட்டும்தானே எங்களுக்கு தண்ணி வரும். அங்கால நாங்கள் குடிக்க தண்ணிலாம் படுற துயரம் அதை பார்க்கலாம். இப்படி இருக்கிற காலத்தில் எங்களுக்கும் நீங்கள் இந்த சகல உதவியும் செய்து எங்களையும் இந்த வீட்டு திட்டத்தை உள்வாங்கி அந்த உதவியை செய்து எங்களையும் பழையபடி போல் அந்த கிராமத்தை போல் செஞ்சொழிப்பான கிராமத்தில் அதை உருவாக்குறதுக்கு தயவு செய்து அந்த ஒரு உதவி செய்யும் கண்டு சொல்லி பணியோட கேட்குறேன். சாந்தி கிராமம் என்பது ஒரு அடிப்படை வசதியற்ற ஒரு கிராமமாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நான் என்னோடு அந்த கிராமத்தில் அக்கறை கொண்ட பலருமாக நாங்கள் 2014ஆம் ஆண்டு அங்கு நேரடியாக விஷயங்களை மேற்கொண்டு எங்களால் முடிந்த சில பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். உண்மையாக அந்த மின்சாரம் என்ற விடயத்திலே நாங்கள் கூடுதலான கவனம் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு அங்கு மின்சாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தற்காலத்தில் அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயமாக அந்த மக்கள் போய் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக யானையால் பல தொல்லைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த யானை வேலி அமைத்து கொடுக்கக்கூடிய பல முன்மொழிவுகளை அந்த கிராமத்து மக்கள் எங்களிடம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக எதிர்காலத்தில் அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை நாங்கள் உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்று அதற்குரிய தீர்வினை நாங்கள் பெற்றுக் கொடுக்கலாம். இருந்தும் தற்காலத்தில் எங்களுடைய கிழக்கு மாகாண விவசாய அமைச்சரோடு தொடர்புகளை ஏற்படுத்தி நாங்கள் விவசாய கிணறுகளை அமைப்பதற்குரிய வழிகளை எதிர்காலத்தில் செய்து கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக அந்த சாந்திபுர கிராம மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சென்று அங்கே குடியமர்த்தப்பட வேண்டும். அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையில் நாங்களுமாக இணைந்து அந்த பணிகளை எதிர்காலத்தில் நாங்கள் செய்து கொடுப்போம். ஏனென்றால் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், கடந்த காலத்தில் போர் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நாட்டிலே இருந்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய மக்கள் போய் குடியேறக்கூடாதென்ற ஒரு புடிவாதமான ஒரு சிந்தனை செயற்பாடோடு இந்த அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் இருந்து கொண்டிருந்தது. தற்காலத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் துரிதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை. ஆனால் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் நடைபெறுவதற்குரிய முன் ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். நிச்சயமாக அந்த மக்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் நாங்கள் அக்கறையோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த சாந்திபுர கிராம மக்களை மீளவும் தங்களுடைய இடங்களுக்கு சென்று குடியமர்த்துவதற்கும் அவர்களுடைய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்காலத்தில் எடுப்போம் என்பதனை நான் குறி வைக்க விரும்புகின்றேன். தயவு செய்து இதற்குரிய நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுத்து இதை முற்றுமுழுதாக அதை ஒரு மீள்குடியேற்ற கிராமமாக சகல வசதிகளுடன் பாதைகள், ஹாஸ்பிட்டல் மற்றும் அந்த மின்சார வேலி, யானைக்குரிய வேலிகள் இதெல்லாம் செஞ்சு குடிநீரெல்லாம் தந்துமா இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். இவை அனைத்தையும் உரிய வகையில் நடத்தி முடித்து இம்மக்களின் இயல்பு வாழ்வுக்கு வழியமைக்க தமிழ் அரசியல் தலைமைகள் மத்திய அரசாங்கத்திற்கு உரிய அழுத்தத்தினை வழங்க வேண்டும் எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். அழிவின் விளிம்பிலிருந்து மீண்டெழுந்து வாழ்வின் பிடிப்புகளை பற்றி கொள்ள முயலும் சாந்திபுரம் மக்களுக்கு உரிய பணியாற்றுவதே உண்மையான உயர்ந்த பணியாகும். ஆதவனின் திசைகள்.